தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்சியமைக்கப் போவது யார்? 4 முனை போட்டி நிலவும் சூழலில் நாளை நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் 4,87,98,000 வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஆண்களை விட 17,24,000 பெண்கள் அதிகமாக வாக்களிப்பு. மொத்தமுள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு. தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையினர் 1,00,000க்கும் மேற்பட்டோரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த முடிவு. தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணும் பணிக்காக 10,545 பணியாளர்கள் நியமனம். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய 4,624 நுண்பார்வையாளர்கள் துணையாக இருப்பார்கள் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை குறித்து டெல்லியிலிருந்து காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள். ஏற்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்த தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடக்கம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை அனுமதி என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிப்பு. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வெளியீடு. கலந்தாய்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். நாடு முழுவதும் இன்று பிற்பகலில் நடைபெறுகிறது இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு. தமிழ்நாட்டில் 31 நகரங்கள் உட்பட நாடு முழுவதும் 552 நகரங்களில் 5,500 மையங்களில் தேர்வு எழுத ஏற்பாடு. நீட் தேர்வு மையத்திற்கு பிற்பகல் 1:30 மணிக்குள் செல்ல வேண்டும் என தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தல். ஹால் டிக்கெட், அடையாள ஆவணம் மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் எடுத்துச் செல்வது கட்டாயம். நீட் தேர்வுக்கு அரைக்கை சட்டை, சாதாரண செருப்பணிந்து செல்வது சோதனைக்கு எளிதாக இருக்கும் என தேசிய தேர்வு முகமை அறிவுரை. தேர்வு மையத்தில் வழங்கப்படும் பேனாவை வைத்து மட்டுமே தேர்வு எழுத வேண்டும் என கட்டுப்பாடு. மேற்கு வங்கத்தில் 15 வாக்குச்சாவடிகளில் அமைதியாக நடந்து முடிந்தது மறு வாக்குப்பதிவு. சுமார் 90% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். மேற்கு வங்க மாநிலம் ஃபால்டா தொகுதியில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு. முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்த நிலையில் தேர்தல் ஆணையம் உத்தரவு. கொல்கத்தா நகரில் இன்று முதல் 60 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு. வாக்கு எண்ணிக்கையின் போது போராட்டங்கள் மற்றும் வன்முறைகளை தடுக்க நடவடிக்கை. கோடை மழையால் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களிலும் தணிந்த வெப்பம். திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில் மரங்கள் ஆட்டம் காண வைத்த சூறைக்காற்று. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கோடை மழை. திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆலங்கட்டி மழை. கோவில்வழி, செவந்தாம்பாளையம், செட்டிப்பாளையம் சுற்றுவட்டாரத்தில் ஐஸ் கட்டிகள் விழுந்ததால் மக்கள் உற்சாகம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சூறைக்காற்றில் கிழிந்து பறந்த விளம்பர பேனர். சாலையில் சென்று கொண்டிருந்த பைக் மீது விழுந்ததால் தடுமாறி விழுந்து வாகன ஓட்டி படுகாயம்.
திடீரென வீசிய சூறைக்காற்றால் மானாமதுரை வைகை ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கடைகளில் இருந்த கூரைகள் நாற்காலிகள் பறந்ததால் அதிர்ச்சி. சித்திரை திருவிழாவை ஒட்டி நிலாச்சோறு சாப்பிடும் நிகழ்வுக்காக வந்தவர்கள் ஓட்டம். சேலம் கெங்கவல்லி சுற்றுவட்டாரத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் சேதம். 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் மக்காச்சோள பயிர்களும் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. தமிழ்நாட்டில் வரும் 8ஆம் தேதி வரை கனமழை நீடிக்க வாய்ப்பு. 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களில் நாளை முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். தமிழ்நாட்டில் 13 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் பதிவு. தமிழ்நாடு, புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். சென்னையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை பதிவாகும் என வானிலை மையம் தகவல். திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நம்பிக்கை. ஒவ்வொரு தேர்தல் முடிந்த பிறகும் எரிவாயு விலையை மத்திய அரசு உயர்த்துவதாக குற்றச்சாட்டு. மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க, நல்லாட்சி தொடர வேண்டும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்ல வேண்டும், 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும்னு அப்புறம் டே 1 சொல்லிட்டு இருக்கேன். எப்படி ஓவர் நைட்டில் முடிவுகள் மாறுவதற்கோ மாற்றி மக்கள் மனநிலை மாறுவதற்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி பதவியேற்கும் மிகுந்த நம்பிக்கையுடன் இருப்பதாக மதுரையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. The NDA is poised for a sure victory and we will finally see a good government, a government that will work for development of Tamil Nadu.